இந்த வீடியோவில் நான் போயிருந்த இடம் தான் காய்ஸ், நுவரலியில் லவர் ஸ்லீப்னு சொல்கிற ஒரு வாட்டர் ஃபாலுக்கு போயிருந்தேன். இந்த லவர் ஸ்லீப் இந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நுவரலிலேயே ஒரு ஃபேமஸான வாட்டர் ஃபால். நுவரலின்னு சொல்லலாம், ஸ்ரீலங்காலே ஒரு கொஞ்சம் ஓரளவு வாட்டர் ஃபால்ஸ்லேயே ஒரு முக்கியமான ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கும் இதில் வாட்டர் ஃபாலோட ஹைட் பார்த்தீங்கன்னா. மேலே போயிடலாம், மேலே எப்படியும் போயலாம், கீழே அந்த ஃபால்ஸ் ப்ளூர் எடுத்து தான் போயிருமா. இது பார்த்தீங்கன்னா லவர் ஸ்லீப்னு பேர் வந்திக்கிறது என்றால் கொஞ்சம் நாளைக்கு முந்தி 2 லவர்ஸ் வந்து இதிலிருந்து பாஞ்சத்தினால அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு லவர்ஸ் 2 பேருக்கு சேர்ந்து வாழையலான்னு சுச்சுவேஷன் வரவும் அவங்க பாஞ்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த லவர் ஸ்லீப்னு சொல்கிற பேர் வந்திக்கிறது இந்த வாட்டர் ஃபால்ஸ். பார்த்தீங்கன்னா நுவரலி டவுன்லேயே தான் நிற்கிறது. நார்மலாகவே நுவரலி டவுன்லேயே தான் கூடுதலான இதெல்லாம் நிற்கிறது, மிச்சம் தூரம் வரதில்லை. லவர் ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா நுவரலி டவுன்லேயே தான் நிற்கிறது. உங்களுக்கு டவுன்லேருந்து ஒரு 5 minutes டிரைவ் தான். இப்போ இதில் நான் போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நடந்து போகிற ரூட் இது. இந்த ரூட்டில் வந்து என்னென்றால் நான் போன வெஹிக்கிளுக்கு போக இயலாது. அது இல்லாமல் நீங்கள் சின்ன வாகனம், அதாவது நான் அந்த டைம் போயிருந்தேன் ஒரு கொஞ்சம் பெரிய வாகனம், நீங்கள் நார்மலி ஒரு சின்ன வாகனத்தில் போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ரோடுல போய் உங்களுக்கு இடையில சின்ன உங்களுக்கு பார்க் பண்ணிட்டு போகிறதுக்கு மாதிரி வசதி இருக்கும். அப்போ அது மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு பார்க் பண்ணிட்டு போயிடும். அப்படி என்ன சொன்னால் நீங்கள் பைக்கில் எல்லாம் போகிறீங்கன்னு சொன்னால் ஆகவே கிட்டக்கே போயிலும் பைக்கில் போனீங்க என்றால். அதே வந்து நீங்கள் 3 wheel சின்ன சைஸ் கார் இல்லாட்டி சின்ன சைஸ் படி வேன் அப்படி மாதிரி போனீங்க என்றால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடும். இப்போ நான் இது என்னென்றால் நான் என் கொஞ்சம் வாகனம் பெருசினால, அதுவும் இல்லாமல் நான் 2-3 வாகனம் இருந்ததுனால எனக்கு என்னென்றால் ஒரேடியாக இந்த ரோடுக்கு வாகனத்தை கொண்டு போகிற சுச்சுவேஷன் ஈக்கல. அதனால தான் நடந்து போனேன். மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் நடக்கணும். கொஞ்சம் நடக்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் தான் இது போயிடும். மெயின் ரோட்லேயே நாங்கள் வாகனத்தை நிப்பாட்டிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் கெஸ் பண்ணுறபடி நாங்கள் ஒரு 500 meters கிட்ட நடந்திருப்போம். 500 to 1 kilometer வரும். அந்த அளவு நாங்கள் நடந்திருப்போம் இதுக்கு போகிறதுக்கு. இது என்னென்றால் நான் வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சுற்றி போகணும். சுற்றி போகாமல் நடுவில் ஒரு ஷார்ட் கட் ஒரு வழி இருந்து அதில் காலால் நடந்து தான் போகணும். அதில் என்ன வெஹிக்கல்னு போயிடலாது. நீங்கள் வெஹிக்கலில் வந்தீங்கன்னு சொன்னால் வேற ஒரு இடம் ஒன்றிக்கிட்டு சுற்றி வந்து நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு பைக்கில் வந்தீங்கன்னா பார்க் பண்ணிட்டு போயிடும். இது நடந்து போகிறதுனால ஒரு ஷார்ட் கட் உண்டு. அதில் சின்ன ஒரு வழி ஒன்று தான். அதில் ஆக்கள் சின்ன ஷார்ட் கட் ஒன்று மாதிரி அதில் ஆக்கள் மேலே கீழேலாம் போய் டீப்பாங்க. இடத்துல டீ பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் அப்படி போயிட்டு வந்து டீப்பாங்க. அப்போ அதில் நான் ஒரு ஷார்ட் கட்டால் நடந்து போய் தான் இது வந்த இடம் ஒன்று தான். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அழகான கல் ஒன்று இருந்துச்சு. அந்த கல்லுக்கெல்லாம் ஏறி வியூவெல்லாம் பார்க்கக்குள்ள நல்ல ஒரு வியூ, அது நல்ல ஒரு அழகான ஒரு வியூ ஒன்று விளங்கும். எங்களுக்கு கீழே அந்த நுவரலி டவுனில் வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேட்டு கிட்டவே நீங்கள் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா சில ஆட்கள் வந்திருந்தாங்க. வெஹிக்கிளில் கேட்டு கிட்ட இல்லை, கொஞ்சம் அங்கிட்டு மாதிரி வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் நடந்து வந்ததுனால ஒரு ஷார்ட் கட் ஒன்றாலும் நடந்து வந்தது. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இடத்துக்கு வரைக்கும் வரையிலும் பைக்ஸும் வரையிலும்னு சொல்லிட்டு சில ஆட்கள் நாங்கள் போகிற வர வழியிலே சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு நீங்கள் வெஹிக்கிளை கிட்ட கொண்டு போகிறனாலுமே நல்லாவே கிட்ட போயிடாது. மெயின் ரோட்லேருந்து போகிறீங்கன்னா ஒரு அப் டு 1 kilometer வரும் நடக்கிறதுக்கு. அதே வந்து நீங்கள் கொஞ்சம் வெஹிக்கிளை கிட்ட கொண்டு போகிற சுச்சுவேஷன் ஈக்கும்னு சொன்னால், இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு குரூப் ஒன்று போயிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் கிட்ட ஒரு இடத்துல போய் பார்க் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அது மாதிரி நீங்கள் கிட்ட ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போகிறீங்கன்னு சொன்னாலுமே ஒரு குறைஞ்ச ஒரு 300 to 400-500 meters நடக்கிற சுச்சுவேஷன் வரும். அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிக்கொள்றது நல்ல. அடுத்தது அதே போல் நீங்கள் நடந்து போகிறீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு செட் ஒன்று இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஹேப்பனிங் ஆகிக்கும். அதை அவங்களோட பேசிட்டு இந்த சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். போகிற வழி பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பெரிய ஹைக் இல்லை, அதாவது அந்த மாதிரி ஏறி போகிறதெல்லாம் இல்லை. நார்மலாக ஃப்ளட் ரோட்ஸ் தான், ட்ரெக்கிங் மாதிரி தான் வரும். நீங்கள் நார்மலாக நடக்கணும். நடந்து போகக்கூடிய பெருசாக ஏறி கந்த மாதிரியெல்லாம் ஏறி போகிறதெல்லாம் இல்லை. நார்மலாக நடக்கிற வசதி உள்ள ஆட்களுக்கு எல்லாருக்கும் போயிடும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடும். உங்களுக்கு தூரத்துலேயே வாட்டர் ஃபால்ஸ் வழங்கும். இப்போது நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் போகக்குள்ளே வழங்கும், தூரத்துலேயே வாட்டர் ஃபால்ஸ் வழங்குறது. அப்போ எங்களுக்கு அதை பார்த்து போயிடும். இந்த கேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக ஒரு சின்ன ஒரு கமை உண்டு தான்.
அப்போ அந்த கமையில் ஆக்கள் வருவாங்க போவாங்க, அவற்றில் சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்கிறது, அதெல்லாம் மிக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தேன்னு சொன்னால் போகிறவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளலும் வாட்டர் ஃபாலுக்கு எப்படி போகிறோன்னு கேட்டு போயிடும், பிரச்சனை இல்லை. அடுத்து இது பெரிய ஒரு தூரம் இல்லை, நீங்கள் நுவரெலியிலேருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes தான். அதே போல் இவ்விடத்துலேருந்தே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரும் போகாது நடந்து வந்தீங்கன்னா ½ an hour வந்துடும், நல்லா ஸ்பீடாக நடக்கக்கூடியவங்க இருந்தேன்னு சொன்னால். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி மிஸ் ஆகினாலும் பிரச்சனை, அவர்கிட்ட கேட்டு வந்து சேர்ந்துடும். இந்த கேட் வரைக்கும் கேட்டு அவரத்தில் கிட்டவே ஒரு சின்ன ஒரு பங்களோ ஒன்றிக்கிறது. அவங்க நான் நினைக்கிறது ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ இன்னொரு பங்களோ ஒன்று தெரியாது. அதுக்கு பிறகு ஃபுல்லாக கொஞ்சம் காடு தான், காடுன்னு சொன்னால் அது பைனஸ் மரம் அது மாதிரி காடு ஏரியா இருக்கும். அப்போ அதை தாண்டி தான் நாங்கள் போகணும். அடுத்தது காடுலுக்கே சின்ன ஒரு வழி ஒன்றெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் எங்களுக்கு இடையில போட்ஸ் போட்டிருப்பாங்க, இதால் போங்கன்னு. அப்போ அதுங்களே பார்த்து போயிடலும், அது பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. அது வரைக்கும் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஒன்று இல்லை. அடுத்து போகிற வழியிலே 2-3 போட் போட்டிருப்பாங்க. என்னென்ன மாதிரி உங்களுக்கு இந்த பேர்ட்ஸ் பார்க்கலும், இந்த 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 ஏரியாவில் ஃபுல்லாக பேர்ட்ஸ் என்னென்ன மாதிரி பேர்ட்ஸ் பார்க்கலும், அதே மாதிரி என்னென்ன பிளான்டேஷன் சீக்கிறது, அது மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் போட்ஸ் சிலது போட்டிருப்பாங்க. அதை எங்களுக்கு பார்த்துட்டு ஒரு ஐடியாவுக்கு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலும். இதில் நான் இடத்துக்கு போய் சேர்ந்தோன்னே பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல் ஒன்று இருந்துச்சு. அந்த கல்லுக்கு சைடால் தான் நான் அப்படி இழுகின்னு போனது இது. ஆனால் இது நான் இடத்துல கேட்டதுக்கு சொன்னாங்க இது தான் இப்போ வழி, ஆனால் இது அப்படின்னு சொன்னால் அந்த கிட்ட போனதுக்கு போகிறோம் அந்த வழி இப்போ டெம்பரரியாக மூடி வச்சுக்கிற மாதிரி சொன்னாங்க. அதால் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் போக இயலும். ஆனால் மிச்சம் ஓல்ட் பீப்புள் வயசானவங்க வந்து கொஞ்சம் கால் இயலாதவங்களை வந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த இடத்தால கஷ்டப்படுவாங்க. அதனால் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு போகிற நல்லா இந்த டெம்பரரியாக மூடிக்கிறது திறந்திக்கிறதா என்னண்டு. ஏன்னா அதால் நாங்கள் இழுகிட்டு தான் போனது, அங்கே சைட் போனோம். அப்போ அதோட அங்கெல்லாம் போனோன்னு சொன்னால் அங்கே வாட்டர் ஃபால்ஸ் தான். அதை பாருங்கள், இப்போ நான் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டேன். நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இது. இப்போ கீழேருந்து பார்க்குற வியூவெல்லாம் அப்படி பெஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு உண்மையாக நல்லா இருந்துச்சு. மெயினாக இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஹைக்கிங், வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் போகிறதுல எல்லாம் வர ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னென்றால் நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸை போய் கண்ட உடனே நாங்கள் போகிற டயர்ட், நாங்கள் கஷ்டப்பட்டு நடந்திருப்போம். அப்போ அதெல்லாம் மறந்துடும் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போன உடனே. அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஸ்டார்ட் ஆகிற அந்த தண்ணி வார இடம் பார்த்தீங்கன்னா பீதுர்தாலக்கால மலை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் ஸ்ரீலங்காவில் பெரிய மலை. அந்த மலையிலேருந்து வார தண்ணி தான் இங்கால வந்து வாருது. அதே போல் இதுக்கு கிட்ட வைக்கிற அந்த பெட்ரோ டீ ஃபேக்ட்ரின்னு சொல்லி நான் அதுக்கு வேறு செப்பரேட்டாக ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோ டீ ஃபேக்ட்ரி ஐடியா ஒன்று இருக்கேன். பெட்ரோ டீ ஃபேக்ட்ரியும் இது கிட்டவே தான் நிற்கிறது, இந்த லவஸ்லீப் வாட்டர் ஃபால்ஸு கிட்ட. அப்போ அவடத்தில் நான் கொஞ்சம் டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணேன், நல்லா ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்தேன். நாங்கள் போகிற டைம் வந்து என்னென்றால் நல்லா தண்ணீர டைம் தான். அப்போ இந்த இடத்துல இந்த விவசாயிகள் வந்து நல்ல ஒரு பிளான்டேஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா தேயிலத்தோட்டம் விற்கிறது. தேயிலத்தோட்டம் எல்லாம் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா கண்ணுக்கு நல்லா அழகான சீனரி செய்யும். அது என்னென்றால் கொஞ்சம் வெளியாக போகிறது நல்ல மார்னிங் டைம்லேயே போனால் நல்ல பெருசாக சூடு வாரம் முந்தி போயிட்டு வந்துட்டு நல்ல. இப்போ நான் போனதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10-11 பிறகு தான் போனேன் மார்னிங். அப்படி இல்லாமல் ஒரு மார்னிங் 7 பொதுவாகவே வாட்டர் ஃபால்ஸ் ஹைக்குன்னு வந்தாலே வெளியாக போகிறது நல்ல ஈவினிங்காக முந்தி. அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த போகிற நடக்கிறது அது இதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிக்கும். வார வரல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி நுவரெலியா டவுனில் இருந்தே சாப்பாடுதல் வாங்கிட்டு போயிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்போ சாப்பாடெல்லாம் அவடத்தில் வச்சு ஒரு நல்ல ஒரு பொட்டொன்று வந்துச்சு, கல் உண்டு, அவடத்தில் உட்காந்து நல்லா சாப்பிட்டோம் நாங்கள் எல்லோரும். அந்த வியூவும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. நுவரெலியா டவுன் சரியாக வழங்கும், சரி அந்த கல்லில் இருந்து சாப்பிட்டு நாங்கள் தண்ணி வாட்டர் பாட்டில் எல்லாமே கொண்டு போயிருந்தோம். ஏன்னா அவடத்தில் பெரிய தண்ணி வசதி இல்லை. ஆனால் ஒரு இடத்துல அந்த நான் சொன்னேன் பங்களா ஒன்று இருந்தது, அவடத்தில் கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துக்கொள்ளலும் எங்களுக்கு. அப்புறம் அவடத்தில் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அப்போ என்ன நாள் இப்போ நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் போகிறவங்க இருந்துன்னு சொன்னால் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் எங்கே போனாலும் இப்படி சாப்பாடு ஐட்டம் எல்லாம் கொண்டு போனால் கட்டாயம் யாரும் அதை கீழே போட்டுட்டு வராமல் கட்டாயம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆல்வேஸ் எங்களோட நேச்சரை பாதுகாக்க வேண்டியது எங்களோட எல்லாத்தையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்லா இருந்துச்சு எனக்கு ஓவரால் இந்த லவஸ்லீப் போனது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்து போகிறது. ஓவரால் நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போனது இது பண்ணதெல்லாம். இப்போ நீங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்குற நுவரெலியா போகிறவங்க இருந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் டைமிங்கும் உங்களுக்கு ஒரு 1 or 2 hours டைமிங்னா மார்னிங் ஹவர்ஸ்லேயே பிளான் பண்ணுங்கள். நல்லா மார்னிங் ஹவர்ஸ்லேயே பிளான் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு இது போயிட்டு வரையில். அதை நான் சொன்ன ரூட்டை வந்து நீங்கள் மெயின் ரோட்லேருந்தே கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள். பைக்கில் எவ்வளோ தூரம் போயிடும், பைக்கில் எவ்வளோ தூரம் போயிடும் அவடத்துலேருந்து. ஆனால் எப்படி பார்த்தாலுமே மெயின் ரோட்லேருந்து நடக்காட்டியுமே அந்த வெஹிக்கிள் பார்க் பண்ணுற இடத்துலேருந்து கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 300 meters ஒரு 200 meters ஆலும் நடக்கிற தூரம் ஒன்று வரும். அதை கொஞ்சம் நீங்கள் ரூட்டை கொஞ்சம் கேட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கும் இது. அப்போ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட போகிற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.